வரவிருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சார் அவர்கள் தான். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? இந்த குரு பெயர்ச்சி வருகிறது. அதை முன்னிட்டு குரு பகவான் 3 ஜாக்பாட்டுகளை அனைவருக்கும் அள்ளித்தரப் போகிறார். யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாருக்கெல்லாம் ஃபாரின் போக போறீங்க, யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, உங்கள் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். 10-15 வருஷமா எனக்கு உங்களை தெரியும். இந்த சனி வந்து உங்களை என்னெல்லாம் படாதபடுத்தினார்னு தெரியும். இவர்கிட்ட தப்பிக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் இருந்தார். 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா ரொமான்ஸ். இந்த 7ஆம் இடம் என்பது காதல். சார், வேலை பார்க்குறோம், வேலை பார்க்காதனால ஒன்று இருக்கா? எப்போ பார்த்தாலும் போர்னே சுற்றிட்டு முதல்வனே வனே அந்த மாதிரிலாம் வாலினோசை கேட்ட தலைவா வளையலோசை அந்த மாதிரிலாம். என்ன திடீர்னு நல்லா இருந்த மனுஷன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. இப்போதான் அவர் நல்லா இருக்காரு, சும்மா இருங்கயா, கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. 7ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது கம்பெனி ப்ராஜெக்ட் மீட்டிங்கு ஆடிட்டுன்னு பிஸியாக சுற்றிட்டு இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு 1 மாதம் என் ஒய்ஃப்காக நான் வாழ போகிறேன், ஒய்ஃப் கூட சேர்ந்து சுற்ற போகிறீங்க, ஒரே குற்றாலம் தான், கொடைக்கானல் தான், ஆல் பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணு, நான் எதுலேயும் இன்வால்வ் ஆக போகிறதில்ல, ஐ எம் டேக்கிங் பிரீத், ஐ எம் டேக்கிங் லீவ் ஃபார் another 10 days அப்படிங்கிற மாதிரி. சில பேர் ஃபாரின்லாம் போவீங்க, குளிர் பிரதேசங்களுக்கு போவீங்க, கடல் பிரதேசங்களுக்கு போவீங்க, அங்கே போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வருவீங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். எங்கே சார் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறேங்கிறீங்க, அப்புறம் ஃபன்னு பண்ணுறாங்க. ஏங்க, நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ 7ஆம் இடத்துல ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய இது வரைக்கும் ஃபஸ்ட் ஹனிமூன் போகாதவங்க செகண்ட் ஹனிமூன் போங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு புத்திர பிராப்தி கிடைக்கின்ற நேரம். 7ஆம் இடத்துல குரு காதல் ரொமான்ஸுங்கிற இடத்துல உச்சம் பெறுகிறார். அதனுடைய பரிசாக குழந்தை கொடுத்துருவார். அப்போது சுற்றுலா முடிச்சுட்டு திரும்பி வரும்போதெல்லாம் நல்ல செய்தியோடு வருவீங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். 7ஆம் இடத்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களோட 11ஆம் இடம் என்பது என்னென்னா உங்களுடைய லாபஸ்தானம். அது குரு பார்க்கும்போது லாபம் அதிகரிக்கிறது. அது லாபம் அதிகரிக்கிறது. அதே மாதிரி உடம்பை பார்க்குறார் குரு பகவான். மகரத்தை பார்க்கிறார். ஃபஸ்ட்டு விருச்சிகத்தை பார்த்தார் குரு, அடுத்து வேரிஸ் மகர ராசி அப்படின்னு பார்த்து மகரத்தை பார்க்குறார் குரு பகவான். மகரத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும்னா உடலில் இருக்க ரோகங்கள் செய்யணும். கிட்னி லிவர் பிரச்சனை, அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரி. சில பேருக்கு யூட்ரஸில் ப்ராப்ளம் இருக்கும், அதெல்லாம் கூட சரியாயிடும். அடுத்ததாக 3ஐ பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி, 3ஆம் இடம் என்பது உடன் பிறந்தவர்கள், 3ஆம் இடம் என்பது இதெல்லாம் மிக முக்கியமான ஸ்தானம். அதை குரு பகவான் பார்க்கையிலே 200% என்ன ஆகிடும், அவங்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றி பெற்றுவீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. மகர ராசிக்காரர்கள் இந்த நேரங்களில் சுயதொழில் ஆரம்பிச்சா சிறப்பாக இருக்குமா? மகர ராசிக்காரர்கள் 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப். இந்த நேரம் சுயதொழில் ஆரம்பித்தவங்க பார்ட்னர்ஷிப்புக்கு போகணும்னு தான் நான் சொல்வேன். 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரனுடைய வீட்டிலே குரு பகவான் உச்சம் பெறும்போது 200% ஒரு நல்ல பார்ட்னர் வருவாங்க. பெரும்பாலும் லேடி பார்ட்னராக வருவாங்க. பெரும்பாலும் அவங்க வந்து சந்திரனுடைய அனுகிரகம் பார்வதி தேவி பெயர் கொண்டவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் காடஸ் இவங்க இருக்காங்கல்ல, துர்கை, அவங்க பேர் கொண்டவங்களாக இருப்பாங்க. பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்டர் கிடைக்க போகிறாங்க. சூப்பராக இருப்பீங்க. இவர்களுக்கு வேற என்னென்ன யோகங்கள்லாம் காத்திருக்குது? இவர்களுக்கு ராசியே குரு பார்க்கிறார். அதே மாதிரி மகர ராசிக்கு ராசியில் தான் ராகு வரார். இனிமே தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இது இப்போ இல்லை, டிசம்பர் 6க்கு அப்புறம். இது வரைக்கும் கும்பத்தை படுத்திட்டு இருந்த ராகு இப்போ உங்கள்கிட்ட வரான். உங்கள் நற்பெயர் கிடப்போகுது. இதில் ஒரு ராசி பாருங்க, கடவுள் உங்கள் மேலே ரொம்ப பிரியமானார். நீங்கள் தான் மனதிற்கு பிடித்த மகர ராசியாச்சே. உங்களை குரு பகவான் இப்படி பார்க்குறாரு. பார்த்து அந்த ராகுவை குரு பார்த்துடுறார். குரு பார்த்துட்டா கெட்ட ராகு நல்ல ராகுவாக மாறிடும். அதாவது குரு சண்டால யோகத்தை கொடுப்பான். அப்போ என்ன ஆகும்னா சும்மாவே பணம் வர்றது எல்லாம் நடக்கும். ஒரு லைசன்ஸ் கிடச்சிரும். சும்மாவே எல்லாம் பிஸ்னஸாக வரும், ட்ரஸ்ட்டு வரும், அப்படிலாம் எல்லாம் வரும். ரொம்ப நல்லா இருக்கு போறீங்க. குரு சண்டால யோகம் ஒர்க் அவுட் ஆக போகுது. கட்டித்தூள். சுவாமிஜி, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாளா இருந்து வந்த பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகுமா? ஆமாம், 200%. 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது நாட் ஒன்லி திருமணம், மறுமணம் ஆல்சோ. சில பேர் பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆயிருக்கும், 2வது திருமணம் அப்படியே நடக்குமா, என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணு எனக்கு கிடைப்பாளா போன்ற கேள்விகள்லாம் இருக்கும். அதெல்லாம் கூட உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். 2ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது சர்வ காரிய, அதாவது முக்கியமாக பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு செட் ஆகும். பார்ட்னர்னால் என்ன அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஜோடி. அது பார்த்தீங்கன்னா என் ஜோடி மஞ்சக்குருவி அந்த மாதிரி. யாருக்கு இனிமேல் புதுசாக சார் பிறக்க போகிறாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல பிறந்திருப்பா சார், அவன் என்ன, நான் அவளை பார்க்க போகிறேன். பாருங்கள், 200% பார்த்துருவீங்க. நரசிம்மா படத்தில் வர மாதிரி
அந்த ஜோதிடர் ஒன்றுன்னா சொல்லுவார், இன்னைக்கு உங்களுடைய காதலியை கடலுக்கடியில் பார்ப்பீங்க, இன்னைக்கு பிரிட்ஜுக்கு மேலே பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் லைவ் அப்டேஷன் தான். நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் பார்த்துருவீங்க. அதே மாதிரி வெளியூர்களில் பணி செய்கிற எங்கள் கணவர் வந்து ஊருக்கு வந்துடுவாரா, அவர் இங்கே வந்து என் கூட இருப்பாரா, ரொம்ப நாள் பிரிஞ்சு இருந்துட்டோம், அவர் கனடாலே அவர் காலம் போச்சு, நானும் ஒரு 3-4 வருஷமாக பிரிஞ்சிருக்கோம், கவலையப்படாதீங்க, 2 பேரும் ஒன்றா இருப்பீங்க, ஈதர் நீங்கள் அங்கே போயிடுவீங்க அல்லது அவர் இங்கே வந்துடுவார், 200% நீங்கள் இனிமேல் சேர்ந்து இருக்கக்கூடிய பீரியட். கண்டிப்பா இந்த குரு காலகட்டங்கள்ல இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கும்? 100க்கு 110 மார்க் போடலாம். சூப்பராக இருக்கு. சுவாமிஜி, 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வாரி கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்களே, இது பத்தி சொல்லுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த குரு வருகிறார் என்பது உலக அறிந்த விஷயம். காரணம் என்னவென்றால் குருவுடைய ஜென்ரலா 1 இயருக்கு ஒரு தடவை போற ஆள் அவர். அதனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வருவார் 9ஆம் இடத்துக்கு. பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இதுல என்ன விசேஷம்னா, கடகத்துல அவர் உச்சம் பெறுவாருங்கிறது ஜோதிட நியதி. இதுல இவர் உச்சம் பெறும் போது 2-3 யோகம் இருக்குன்னே நடக்குது. அது என்ன நடக்குது என்றால், இந்த குரு இங்க இருக்கும்போது சனி மீனத்தில் இருப்பாருங்கிறதுக்கான தியரி 25 வருஷம் கழிச்சு தான் வரும். ஏன்னா சனிக்கு 2.5 வருஷம் அலைவு நேரம். அப்போ மீனத்தில் சனி இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும்போது இந்த வருடம் சனி பெயர்ச்சி நாட் ஒன்லி 7.5 சனி விழுந்தா, அதாவது கும்பத்துக்கோ மீனத்துக்கோ மேஷத்துக்கோ 7.5 சனி போயிட்டு இருக்குல்ல, விடுதலை. அதுக்கப்புறம் வாங்க அப்படி வாங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி, உனக்கும் விடுதலை. ஆல் விடுதலை. காரணம் என்னவென்றால் சனி இந்த 1 வருஷத்துக்கு குரு பார்த்து கொண்டிருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது என்பது வேத சாஸ்திரம். இதுதான் பேசிக்ஸ். அப்போ இந்த அமைப்பு கிடைத்தது ஒரு பெரிய வரம். அவ்வகையிலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தை பார்க்கிறார். இது பெருஞ்சொத்து தருகின்ற இடம். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது தடைகள், 8ஆம் இடம் என்பது வழக்கு, 8ஆம் இடம் என்பது கேஸு பிரச்சனை, இதெல்லாம். அதை குரு பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் தேவையில்லாத ஹிம்சையில் மாட்டியிருக்காங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல சார், என் மேலே கேஸ் போட்டாங்க சார் போன்ற பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியாயிடும். அடுத்து குரு பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரத்தை பார்ப்பதால் எல்லாருமே ஒரு தொழிலில் நல்லா வரணும், தொழிலில் டெவலப் ஆகணும் என்பதை ஒரு தீர்மானமாக எடுத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறது போன்றவைகள்லாம் நடக்கும். அடுத்ததாக காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாகப்பட்ட மீனத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த வருடமே ஒரு ஃபேமிலி வருடம். என்ன ஃபேமிலி வருடம்? இது வரைக்கும் நான் எங்கெங்கேயோ பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கேன், நான் போகாத ஊர் கிடையாது, ஆனால் போகாத கண்ட்ரி கிடையாது. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனதுன்னா விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான். எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். இந்த ஒரு வருடம் ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் போகிற ஒரு ஊர் கூட இருக்காது. எல்லா ஊருக்கும் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவீங்க. உங்களுடைய காதல் ஒரு 25 வருஷம் பேக் போகும். ஒரு காலத்தில் நாங்கள் லவ் பண்ணும் போது அப்படிங்கிறதெல்லாம், அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி எப்பயுமே உங்கள் காதலி தான். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நண்பர்களே, குடும்பமாக இருப்பது ஒரு பெரிய வரம். நான் பெரிய டானு, என் ஒய்ஃப் கூட உட்காந்து 5 நிமிஷம் பேச நேரம் இல்லை, சேர்ந்து சாப்பிட்றேன், அப்புறம் என்ன வாழ்க்கை? அது வாழ்க்கையினுடைய அழகே குடும்பமாக இருக்கிறது தான். அது நிறைய பேருக்கு காலம் கடந்தப்புறம் உணர்றாங்க. இந்த வருடம் குரு பயிற்சியில் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி ஆல் சுனாமி பாய்ஸ் ஆர் டெல்லிங் உலகம் அழி போகுது, பூமி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்லை, நல்லா இருப்பீங்க. காரணம் என்னென்னா குரு பகவான் உங்களுடைய முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி ஆகுது, லேண்டு வாங்க போகிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள். மங்கள குரு, யோக குரு, உச்சம் பெற்ற குரு, இவ்வளவு பேர் இருக்கா, அப்போ நல்லது மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பா இந்த குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், மக்களும் பயனடைவாங்க அது மூலியமா. மக்கள் இப்போ உங்களை தொடர்பு கொள்றது அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த 3 ஜாக்பாட் என்னங்கிற பேர் சொல்லிடுறேன். நியாயமா அதை விடவே நிறைய ஜாக்பாட் இருக்கு. அதுல முக்கியமான 3 என்னன்னா, இது வந்து சந்திரனுடைய வீடு கடகம், அதுல குரு உச்சமாகிறார். இத குரு சந்திர யோகம் ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம். அந்த சந்திரனுடைய வீட்டில் இந்த செவ்வாய் நீச்சமாக போகிறார் இந்த புரட்டாசி மாசம்லாம். அப்போ இது நீச்ச பங்க ராஜயோகம், குரு உச்சம் செவ்வாய் நீச்சம். அப்படி வந்தீங்கன்னா குரு விருச்சிகத்தை பார்க்கிறார், இது சந்திர மங்கள யோகம்னு சொல்றாங்க. அடுத்து குரு மகரத்தை பார்க்க போறார். எப்போ மகரத்தை பார்க்கிறார்? டிசம்பர் 6 ராகு வந்துருவார் மகரத்துக்கு. அப்போ இது குரு சண்டால யோகம்னு சொல்லலாம். இதை விடவே குரு சனியை பார்க்கறது இதுதான் வரலாற்றுல ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ இது இத்தனை யோகங்களும் வர்றது இல்லாமல் ஒரு அடிஷனலாக
டிசம்பர் 6 ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம் வர மாதிரி கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போய் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம் கோடீஸ்வர யோகம். அப்போ இந்த வருஷமே பணத்தை அள்ளித்தரும் வருடமாக இருக்க போகிறது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப நீங்கெல்லாம் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளை காணுங்கள். நாங்கள் எப்படி சார் வேள்விலாம் பார்க்குறது? டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மீட் ஐடிலாம் கொடுத்துருப்போம். அதில் பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். ஈவினிங் 5 to 6:30 மட்டும்தான் ஹோமம். அதை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துருத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்காரையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல. தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லு பண்ணுறேன். என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.